நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.48 கொஷின் பாருங்கள். r வெக்டர் ஈக்குவல் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப் ப்ளஸ் t இன்ட்டு i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் என்ற கோட்டிற்கும் 2x மைனஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் 5 என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. நம்மகிட்ட ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கார்டீசியன் சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, சமன்பாடு கொடுத்துட்டு தளத்துக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு r வெக்டர் ஈக்குவல் a வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு b வெக்டர் அப்படி ஃபார்மில் இருக்கா. இது நம்ம எப்பயும் போல் n வெக்டர் தான் எடுக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு நாம் சைன் இன்வர்ஸ் ஃபார்மாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, தீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். இந்த ஃபார்மாக யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது கொடுக்கப்பட்டவை கொஷனில் கொடுத்துட்டு எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ஏ வெக்டர்னு சொன்னோமா, இது ஏ வெக்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா r வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டரா. அப்போ இது வந்து பி வெக்டர் அப்போ நம்ம எடுக்க போகிறோம். பி வெக்டர் ஈக்குவல் என்ன, ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அதே போல் என் வெக்டர் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்களா 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் வெக்டர் நமக்கு மாற்றி எடுக்க போகிறோம். அப்போது 2i கேப் மைனஸ் 1j கேப் ப்ளஸ் 1k கேப். சரிங்களா, அப்போது பாருங்க, ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம். சரிங்களா, இடைப்பட்ட கோணம் போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். தீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். ரெண்டுத்துக்கு ஃபார்ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மெத்தட் போடும்போது அப்ளை பண்ணி தப்பாக வந்துடுச்சு. அந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கும், பட் அப்ளை பண்ணுற ஃபார்மை தப்பாக இருந்துச்சுன்னா சம் அடிச்சு விட்டுருவாங்க. சரிங்களா, அதனால் எதுக்கு எந்த ஃபார்மை வரும்ன்ட்டு கரெக்டாக பார்த்து எழுதுங்க. சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன, i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் டாட் n வெக்டர் என்ன, 2i கேப் மைனஸ் 1j கேப் ப்ளஸ் 1k கேப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன, i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் டாட் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் என்ன, 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். சரிங்களா, ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி மட்டும் பெருக்குவோமா, மாடுலஸ் ஆஃப் இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது. இப்போ 1 இன்ட்டு 2 அடுத்து ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 அடுத்து பாருங்க ப்ளஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1. சரிங்களா, டிவைட் பை இப்போ மாடுலஸ் இருக்க வெக்டர் என்ன பண்ணுவோம், ரூட் போடுவோமா, ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 1 ஸ்கொயர் டாட் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா, ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 டாட் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1. சரிங்களா, இப்போ 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 கூட்டினாலா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 4 டிவைடட் பை ரூட் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3 டாட் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 சரி 1 6 பாருங்க. மாடுலஸ் விட்டு வெளியே செல்லும்போது ப்ளஸில் இருந்தாலும் மைனஸ் தான் வரும். சரி, ப்ளஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான், மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான். இப்போ ரூட் 3 இருக்குது, இங்கே ரூட் 6 இருக்குது. சரிங்களா, அப்போது 3க்கு ரூட் போட முடியாது, 6 ரூட் போடலாமா. அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போது 4
டிவைட் பை ரூட் 3 அப்படியே வரும் டாட் 6க்கு ரூட் போட்டாங்கன்னா 2 3 6 1 3 3 அப்போ ரூட்டில் வந்து 2 × 3 வருமா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு இந்த 4 எப்படி எழுதலாம் 2 × 2 எழுதலாமா இப்போ 2 × 2 டிவைட் பை ஒன்றா எழுதும் போது ரூட் ஆஃப் 3 × 2 × 3 எழுதலாமா ஏன்னா வந்து பெருக்கல் இருக்குது சரிங்களா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 2 × 2 டிவைட் பை 2 ஒரு 3 2 3 இருக்கா அப்போ இதுலேருந்து ஒரு 3 வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும் 2 மட்டும் இருக்குமா ரூட்டில் இப்போ ரூட் 2 ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒரு 2 அப்படியே இருக்கட்டும் ஒரு 2க்கு மட்டும் இப்போது ரூட் 2 × ரூட் 2 இது ஒன்றா எழுதும் போது ரூட்டில் 2 × 2ன்னு வருமா எடுத்தோம்னா 2 அப்போ இந்த 2க்கு பதிலாக இந்த மாதிரி எழுதிக்கலாமா ரூட் 2 × ரூட் 2 டிவைட் பை 3 × ரூட் 2 இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்கும் இங்கே ஒரு ரூட் இருக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 2 × ரூட் 2 டிவைட் பை 3 ஸோ நமக்கு தேவையான கோணம் கிடச்சிருச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க